மனது நமது ஓடுது சுகம் தனையது தேடுது உயிரின் உறவு உணர்ந்திடாமலே போல அதுவும் பேச நீங்களதான் பிடிச்சு நானே வந்த பெண்ணும் நெட்டிலி ஆசை என்னும் பேச நெட்டிலி மீன் போல ஆசை திமிங்கல போல அதுவும் பேச திமிங்கலதான் பிடிச்சு நானே வந்த பெண்ணும் நெட்டிலி ஆசை என்னும் பேச காத்து அடிக்குதம்மா ஓடம் அசையுதம்மா ஆசை அலைகளின் மேலே உள்ளம் துடிக்குதம்மா வாழ்க்கை நடக்குதம்மா ஆசை அலைகளின் தாலே தந்தானானே தனதன் தந்தானானே தந்தானானே தனதன் தந்தானானே எல்லாம் கடலின் மேலே தானே கடலுக்குள்ளே மீன்கள் சுதந்திரம் தானே ஆரம்பத்தில் வந்தப்போ இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலை. முதல் நாள், ரெண்டாவது நாள், மூணாவது நாள் ஒவ்வொரு நாளும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது நாங்களே உணர்ந்தோம். எப்படி சொல்கிறேனே முடியல, அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. என்ன வெரி ஃபைன். நான் வந்து ஐ எம் ரன்னிங் 70 years. சும்மா சொல்லப்படாது. ஐ மஸ்ட் தேங்க் தி வாலண்டியர்ஸ். யூ ஹேவ் டன் மார்வலஸ் ஜாப். வசதிகள் செய்து கொடுத்துருக்காங்க பாருங்க, அது அதை விட மிக முக்கியமாக பாராட்டக்கூடியது. போல அதுவும் பேச திமிங்கலதான் பிடிச்சு நானே வந்த பெண்ணும் நெட்டிலி ஆசையிலும். நம்ம வாழ்க்கையில் வளர்ந்துட்டோம், பெரிய ஆள் ஆகிட்டோம். ஆனால் நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்றது நமக்கு இனி தான் தெரிஞ்சிருக்கு. நான் என்ஜாய் எவ்ரி மினிட் அண்ட் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் சத்குரு. த ப்ரிப்பரேஷன்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ், எவ்ரிதிங் இஸ் எக்ஸலண்ட். I wish to state that as a normal human being, we must attend to such programs. I've never seen anything like that in my life. It's just incredible. இவ்வளோ பீப்புள் பார்க்கும்போது ரியலி இதில் நம்ம ரோலும் இருக்கும்போது ரொம்பவே பெருமையாக இருந்தது. எனக்கு இவ்வளோ மாற்றம் இருந்தால் நான் பார்த்ததே கிடையாது என் வாழ்க்கையில்.
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. யோகாவில் இந்த அளவுக்கு இருக்கும் நம்ம எதிர்பார்த்தே வரல. பட் இப்போ ரொம்ப உண்மையில சொல்கிறோம், ஃபுல்ஃபில்லாக போகிறோம். இது கிடைக்கக்கூடியாது நமக்கு கிடைச்சிது. இந்த வாக்கியம் நம்ம முழுமையாக இருந்து நம்ம கடைசி வரைக்கும் இதை பூர்த்தி பண்ணணும். பேரானந்தமாக உணர்கிறேன். இது மாதிரி நான் நிகழ்ச்சியில் சந்தோஷமாக அடைஞ்சதே இல்லை. எவ்வளவோ இப்போ நிகழ்ச்சிகள், பெரிய நிகழ்ச்சிகள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இவ்வளோ சிறப்பாக இவ்வளோ இதாக இது பண்ணதை நான் பார்த்ததில்லை. பல கவலைகள், பிரச்சனைகளுக்கு நடுப்புற மனிதனுக்கு கீழே இருக்கிற ஆனந்தம் மேலே இருந்து வந்தால் உலகமே ஆனந்தமாகுங்கிறது இன்னைக்கு இங்கே ப்ரூவ் பண்ணிட்டாரு. மனிதனுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பு பிரத்தியொரு மனிதன் வாழ்க்கையில ஏற்படுத்தணும் என்ற நோக்கத்தில் இந்த மையம் நடக்குது. இது நாம் முழுக்கமாக நடக்கணும் முயற்சி பண்றோம். ஆனா அதுல நாம முக்கியமா தமிழ்நாட்டில் ஒரு தனி மனிதன் கூட இருக்கக்கூடாது ஆன்மீக சொட்டு இல்லாதவன். இது ரொம்ப தூரமா இல்லை, இது கட்டாயமா பண்ண முடியும்.